இது யாரு சம்பந்தம்? வடுகநாதன் பையன் தானே? ஆமாம் சார். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டு? அப்போ கன்ஃபார்ம். அவனையே எப்படி இந்த கேஸுக்குள்ளே உள்ள கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. அவனும் டவுட் லிஸ்ட்டில் தான் இருக்கான். அவன் வீட்டு முன்னாடி 2 போலீஸ் நிற்கிது. உனக்கும் தம்பாவுக்கும் என்ன பிரச்சனை? சார், தம்பா ஃபேக்டரி வேலை பார்த்தேன். நான் தனியாக தொழில் பண்ணணுன்னு அவர்கிட்ட கேட்டேன். நல்ல விஷயம்டா. எவ்வளோ நாளைக்கு தான் நீ என்கிட்டயே வேலை செஞ்சிட்டு இருப்ப? நீ தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தானே எனக்கும் பெருமை சந்தோஷம். சரிங்கண்ணா. ஆனால் ஒன்று, என் கஸ்டமரை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேங்கண்ணா. ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் கடை வச்சு பொழைச்சிக்க. சரிங்கண்ணா. சரி போ. வரேங்கண்ணா. நல்லா இருக்கும். நான் 25 கிலோமீட்டர் தாண்டி அக்பர் சாலையில் ஒரு சங்கு ஃபேக்டரி வச்சேன். எனக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிது. ஆண்டவ மூலியத்தில் வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சுங்க சார். வணக்கம் ஜானா. வாங்கண்ணே. எனக்கு வாரம் 2000 பால் சங்கு தேவைப்படுது. உன்னால எனக்கு சப்ளை பண்ண முடியுமா? தம்பா கிட்ட வாங்காம என்கிட்ட வாங்கினா தம்பா கஸ்டமர் பிடிச்சினா அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். தயவு செய்து தலைவலியும் வேண்டாம், முதல்ல கிளம்பு. ஏன் பயப்படுறேன் ஜானாவில்? தம்பா முன்ன மாதிரிலாம் கிடையாது தெரியுமா? ஏதோ பண்ணுறாப்புல, எங்கேயோ போகிறாப்புல, எல்லாத்தையும் தானே பண்ணு நினைக்கிறாப்புல. பத்தாயிரத்துக்கு மச்சானில் வச்சு ஆட்டம் போடுறாப்புல. வெளியே போய் வாங்க நினைக்கிறேன். அது உங்ககிட்ட வேணால் பெட்டராகுன்னு தோணுது. நீயும் தரலனாக்கா நான் வெளியே போய் தான் வாங்கி ஆகணும். வாரம் 2000 பால் சங்குனா சும்மாவா? வட்டிக்கு வாங்கி தானே பிஸ்னஸ் பண்ணுறேன். வெளியே போகிற வியாபாரம் தானே, எதுக்கு வேணான்னு சொல்லுவானுன்னு ஓகே சொல்லி 2000 ஆர்டர் அவர் பல்காக விற்றேன். தம்பா மச்சனை வந்து பிரச்சனை பண்ணிட்டான் சார். 28 ஏன்னா மாமா எவ்வளோ பக்குவமாக சொல்லி அமிச்சாரு. இப்போ எங்கள் கஸ்டமர்லாம் ஓன் பிடிக்க ஆரம்பிச்சல. எங்களை மீறி நீ எப்படி தொழில் நடத்துறேன்னு பார்த்துலாம்டா. அதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சது இது எல்லாமே அவங்க செட்டப்னு. சூப்பர்ண்ணே. அந்த நேரத்தில் தான் சார் தம்பி ஃபேக்ட்ரிக்கு வந்தான். அப்போ நீ காலத்துக்கு அவன்கிட்ட அடிமையாக தான் இருக்கணுமா? சொந்தமாக தொழில் பண்ணக்கூடாதா? கூலியாக தான் இருக்கணுமா? நான் தம்பா கிட்ட பேசி பார்க்குறேன். நீ அமுதா வேணாண்டா. நான் சண்டை போட மாட்டேன். நாங்களும் ஓனர் ஆகக்கூடாதா, பொழைக்கக்கூடாதான்னு கேட்க போகிறேன். தம்பா நல்ல இல்லை ஏன்? ஏன்னா உங்களுக்கே தெரியும், எங்கள் அண்ணன் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த ஃபேக்ட்ரியிலே கடந்து உழைச்சிருக்காரு. இப்போ சொந்தமாக ஃபேக்ட்ரி ஆரம்பித்து முன்னேறலான்னு நினச்சோம். அதை போய் தடுக்கிறீங்களேண்ணே, இது எந்த வகையில் நியாயம்? தம்பா நான் வந்தா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லுங்கண்ணே. தம்பி கேட்டது தான் சார். ஃபேக்ட்ரியில் வந்து கலெக்டாக பண்ணிட்டா சொல்லி. ஏய், முதல்ல நம்ம ஃபேக்ட்ரியை அடித்து உடைச்சிருங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய் அவன் ஃபேக்ட்ரியை அடித்து உடைச்சிருங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் காலை எடுத்தே ஆகணும். பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அமுதை வந்து எல்லாம் ஃபேக்ட்ரி கடையெல்லாம் அடித்து உடைச்சிட்டான். அவனை தூக்கி உள்ளே போடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே அவனை ஸ்டேஷனில் வைங்க. யார் எங்க அமுதன்? சார் நான் தான் சார். நீ என்ன பெரிய ரவுடியா சார்? அப்புறம் ஏன் தம்மாவோட ஃபேக்டரிலாம் அடிச்சு உடச்சிங்க? சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார். அவங்க தான் எங்கள் ஃபேக்ட்ரி அடிச்சு உடைச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவோட காலையை உடைச்சிட்டாங்க சார். என்னது? காலை உடச்சிட்டாங்க? அப்புறம் ஏன் கேஸ் கொடுக்கல? அவங்க எல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம்னு தம்பியத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க சார். குடும்பமே கலங்கி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போட்டி போடவில்லை சார். அதோட சங்கு ஃபேக்டரி மூடிட்டு மரக்கடை வச்சு படைக்க ஆரம்பிச்சோம் சார். இப்போ ஏதோ பரவாயில்ல சார். அப்புறம் எப்படி வெளியே வந்தார் உன் தம்பி? சார் அது நானே சொல்லவா? அன்னைக்கும் இதே மாதிரி மழை பெஞ்சுது. எங்கேயா அந்த இன்ஸ்பெக்டர்? சார் அவர் வீட்டுக்கு போயிட்டார் சார். ஊரில் ஆள் இல்லைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுவீங்களா? என் பையன் சொல்லி வெளியே விடாமல் நைட் ஃபுல்லாக உள்ளே வச்சிருக்கீங்க. சொல்ல விட மாட்டேன்டானுங்கப்பா. விடியா உடனே இல்லைன்னா உன்னை தூக்கி அடிச்சிடுவான். கை கட்டின்னு வந்து பணம் வாங்கும்போது நல்லா இருந்ததா? நீ போய் தம்பியை கூட்டினாடா. நீ போன. டேய் போங்கடா. இன்ஸ்பெக்டர் கேட்கணும் சார். இன்ஸ்பெக்டர் அது மண்ணா கட்டியா போயா. தப்பு ஞானம். நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்ட. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும்
சாகிற வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் தலையெழுத்து. தலையெழுத்தை மாற்றி எழுதணும்னு ஆசைப்பட்ட சாக வேண்டியதான். அப்புறம் என் மேலே தப்பு சொல்லக்கூடாது. என் மச்சான் சொன்னான், உன் பொண்டாட்டி தாலி அறுத்துடலாமா. என் மனசு கேட்கல. 15 வருஷமாக கூடவே இருந்தல்ல. அம்மா அப்பா எப்படி இருக்காரு? பொழைச்சிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். என்ன தம்பி முறைக்கிற? நான் பேசுறது உனக்கு கடுப்பாக இருக்குல்ல? உங்கள் அண்ணன் என்கிட்டே வந்து தனியாக கடை வைக்கிறேன்னு கேட்டப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். எவ்வளவுதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் அது பருந்தாகாது. இங்கே நான் தான் பருந்து. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பொழப்ப தேடி போய் பொழைச்சிக்க. வா. இப்போ வருவானா அந்த எம்எல்ஏ உன்னை வெளியே கூட்டிகிட்டு போக? ஆ, வர சொல்ல. சார் நாங்கள் என்ன சார் தப்பு செஞ்சோம் அவர்கிட்ட போய் உதவி கேட்க? எனக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம் சார். நாங்கள் அந்த வேலை பார்க்காம நான் ஏன் சார் கொலை பண்ணணும்? தம்பி, இங்கே தானே நீ புத்திசாலி. இப்படி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது சார். சத்தியமாக நான் பண்ணல சார். சரி, தம்பாவை ஸ்கெட்ச் போட்டு தூக்குனா மாதிரி உன்னையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட வேண்டான்னு தவசெல்வத்துக்கிட்ட சொன்னியாமே, அவன் என்ன பண்ணா? அவங்ககிட்ட ஏன் எப்படி சொன்ன? அப்படியெல்லாம் சொல்லலை சார். உன்னையும் தூக்கிட்டு போகிறாங்க பார்த்துடுறான்னு சொன்னேன், அவ்வளோதான். அவன் என் ஃப்ரெண்டு சார். நீ பேசுனதையெல்லாம் அவன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அதை இப்போ சிடி போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அதில் ஒரு வரி உன்னையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட வேண்டான்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், உன்னையும் உன் அண்ணனையும் தூக்கி ஜட்டியோட கலிதிங்க வச்சிருவேன். அப்புறம் கல்யாணமும் பண்ண முடியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. அவன் வரட்டும். டேய், எங்க? 2 நிமிஷம் சார். ம், என்னங்க ஆச்சு? இருடி, ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடும் சொன்னியாடா? இல்லைண்ணே. அவங்ககிட்ட பேசும்போது தண்ணி அடிச்சிருந்தியா? ஆமாம். அப்போ நீ பேசியிருப்படா. தண்ணியை போட்டால் நீ என்ன பேசுற உனக்கே தெரியாதே. நீ ஏதாவது உளறிப்ப, அது ரெக்கார்டாக இருக்குண்டா. ஐயோ, நீங்கள் போய் காரில் உட்காருங்க, போங்க. என்னங்க? போடி. அமுதா, அண்ணே, கல்யாணத்தை வச்சுட்டு ஏன்டா தம்பாவை போட்டேன்? அப்படி ஒரு வெறி இந்த அண்ணன் சொல்லி அண்ணன் போட்டு பண்ணடா. என்னண்ணே என்ன போய் சந்தேகப்படுறியண்ணே? அப்போ நீ தம்பாவை செய்யலையாண்ணே? நானா? நீ தானே எனக்கு சவால் விட்ட? டேய் அமுதே, மடையில் நினைக்காத, வாடா வாடா. விடுண்ணே. அவன்கிட்ட இருக்கிற பணத்து மிரல தானே இப்படியெல்லாம் பண்ணுறான். நம்மளும் ஒரு 4-5 வருஷம் ஆற போட்டு பணம் சம்பாதிச்ச உடனே அவனை போடணும். இல்லைண்ணே. அப்போ எதுக்குண்ணே என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கினேன்? சொல்லுங்கண்ணே. அண்ணே, எதுக்குண்ணே என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினேன்? அந்த 2 லட்சம் பவித்ராக்கு வேற ஹார்ட்ல ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேற வேலை இல்லாம இருக்காரு. மரகத பொண்ணுக்கு ஆர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டா. அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதை தவிர வேற எதுவும் என்கிட்ட கேட்டதில்லடா. அப்போ யார் தானே செஞ்சிருப்பா? நீ ஒரு விஷயம் போடக்கூடாது. ட்ரிபிள்ஸ் போறீங்க? லாகிட்ட பேசி ஹேண்டிஸ் பண்ணி போய் அவங்க சொல்கிறேன். அனுப்பிவிடியா? போ. அருவருக்கா யானவேல் உங்களுக்கு? அவன் பொண்டாட்டி பணத்தை எடுக்க மாட்டேங்கிறா. கமிஷனர், ஏசி, பிரஸ்காரங்கன்னு கொலை பண்ணது யாருன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. எவனாவது கிடைப்பானா தூக்கி உள்ள வச்சுட்டு பணத்தை தூக்குங்கடா கழுதிகளான்னு சொல்லலான்னு போலீஸ் அலையுது. சரவண வடிவேல் தம்பா விசுவாசி. அவங்கிட்ட போய் அண்ணனும் தம்பி ஆஜராயிருக்கீங்கன்னா சும்மா விடுவானா? இப்ப பாரு, எஃப்ஐஆர் போட்டு உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்க போறான். முதல்ல எப்படியாவது உன் தம்பியை தப்பிக்க வழி பண்ணு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். முடியலையா தப்பிச்சு ஓட சொல்லிடு. சரிங்க சார். அமுது, இங்கேருந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறப்படுங்கண்ணே. டேய், நீ தப்பிச்சுன்னு சொல்ல வந்தேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். நீ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தப்பிச்சிடு. எங்கேயாவது சேஃப்டி ஆகிட்டு ஐ எம் சேஃப் இன் மெசேஜ் தட்டு. நான் பார்த்துக்கிறேன். அமுதே, பாத்துடா, பயமாக இருக்குடா. உண்மைக்கு பயப்படுறவன் ஒருத்தனுக்கும் பயப்படக்கூடாதுன்னு நம்ம நிரபராதிங்க தெரிஞ்சிச்சு. நாமே என்ன பயப்படணும்?
புறப்படுங்க. யோ ஐயா கூட வாங்கயா வாங்க வாங்க. இதெல்லாம் வேணாம்டா. நீ கிளம்புன, நான் பார்த்துக்கிறேன். ஏப்பா தம்பி அமுதவில்ல, அவனை தனியாக விட்டு வந்துட்டேப்பா. வருவான்ப்பா. உங்கள் அண்ணன் எங்கே போகிறாரு? நான் தான் சார் போக சொன்னேன். லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அண்ணனால் முடியல, அதான் நான் இருக்கேனே சார். அண்ணனும் தம்பியும் தனியாக பேசி தவ செல்வத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களா? ஃபோன் எடுக்க மாட்டா? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சரி, போய் வண்டியில் இரு.